அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம ஒரு குட்டி வினா பார்க்கலாமா? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. நாங்களும் நல்லாயிருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் தலைக்கறி வறுவல். மட்டன் தலைக்கறி வறுவல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தலைக்கறி எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கிலோ தலைக்கறி, மட்டன் தலைக்கறி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், தேவைப்படுற பொருள் இதுதான். அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்து வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நான் பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கணும். நல்லா நேரம் சேஞ்ச் ஆகி நல்லா வர்றப்போ வரமிளகாய் நான் ஒரு 15 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கணும். எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வரணும். வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். இதையும் நல்லா வதக்கிக்கிட்டு 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். சிம்லேயே வச்சு கலர் மாறாமல் வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மட்டன் தலைக்கறி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிடுவோம். அதையும் சேர்த்து அதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிடுவோம். கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். தூள் உப்பு வேண்டாம், கல் உப்பே சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கிடுவோம். அந்த மிளகா, தக்காளி எல்லாம் வதக்கியிருக்க அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா இந்த மட்டன் தலைக்கறியை வதக்கிக்கிடணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா மிக்ஸ் கொடுக்கணும். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா தண்ணி வேணும், தேவையான அளவு, அது வேகிற அளவுக்கு தேவையான அளவு. உங்கள் குக்கரில் எவ்வளோ விசில் வந்தால் வேகுமோ அதுக்கு தக்கன தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் கொடுத்து மூடி போட்டு குக்கர் மூடி போட்டு மூடிக்கிடுவோம். மூடி போட்டு மூடிட்டு அந்த விசில் எங்கள் விசில் நாங்கள் எங்கள் குக்கரில் 5 விசில் வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவு விசிலில் குக்கரில் விசில் வச்சுக்கோங்க. நான் 5 விசில் வைக்க போகிறேன். இப்போ 5 விசில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், ரொம்ப சூப்பராக மட்டன் தலைக்கறி சூப்பராக வெந்திருக்கு, ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுத்து ஒரு சட்டியில் நான் இந்த தலைக்கறியை குக்கர்லேருந்து மாற்றிக்கிறேன். மாற்றி இப்போ அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடுவோம். மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிடலாம். நல்லா மிக்ஸ் கொடுப்போம். தண்ணி இருக்குது, தண்ணி வற்றணும். தண்ணி வற்றி வந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு ஓரளவுக்கு. இப்போ மிளகு ஜீரகமும் அரைச்சி வச்சுருக்க தூள் அதை சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா கிண்டி விட்டுக்குவோம். கிண்டி விட்டு இதை நல்லா மிக்ஸ் கொடுத்து மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு அமர்த்தி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பார்த்தா சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது மட்டன் தலைக்கறி வறுவல் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்குது. எல்லா விதமான குழம்புக்கும் சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். நீங்களும் செய்து பார்த்து எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லா விதமான சைடிஷ் சாப்பிட்றதுக்கும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஒரு சாக்ஸில் பார்க்கலாம். பாய்.